ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். தினம் ஒரு வரலாறு அப்படிங்கிற சீரீஸில் மிஷனரிஸோட வாழ்க்கை வரலாறை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்துட்ருக்கோம். இந்த தொடரில் இது பார்ட். வாங்க இன்னைக்கு ஒரு நிறைவரமான கதையை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு அசாதாரணமான பெண்ணோட கதை. அவங்க எடுத்த ஒரே ஒரு முடிவு பல லட்சக்கணக்கான உயிர்களை காப்பாத்துறதுக்கு காரணமா இருந்துச்சு. வாங்க அந்த இன்ஸ்பிரேஷனலான பயணத்துக்குள்ள போகலாம். கேட்கும் போதே கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு இல்லையா? ஒரே ராத்திரியில நடந்த 3 மரணம், அது எப்படி லட்சக்கணக்கான உயிர்களை காப்பாத்தும்? இந்த கேள்விதான் ஐடா ஸ்கட்டருங்கிற ஒரு பெண்ணோட வாழ்க்கையை மட்டும் மாத்தல, அது மொத்த இந்தியாவோட மருத்துவ சரித்திரத்தையே மாத்தி அமைச்சது. சரி, வாங்க நாம இப்போ கதைக்குள்ள போலாம். முதல்ல இந்த ஐடா ஸ்கட்டர் யாரு? இந்தியாவுல சேவை செய்யணுங்கிற எண்ணம் எல்லாம் இல்லாம அவங்க மனசுல என்ன இருந்துச்சுன்னு பாப்போம். ஆமா, நீங்க கேட்டது சரிதான். அவங்க அப்பா அம்மா இந்தியால மிஷனரி வேலை செஞ்சாங்க. ஆனா ஐடாவுக்கு அதுல துளி கூட ஆர்வம் இல்ல. தன்னோட குடும்ப வழியை பின்பற்றாம அமெரிக்காவில் ஒரு வசதியான நிம்மதியான வாழ்க்கையை வாழணும், அது மட்டும்தான் அவங்களோட ஒரே கனவா இருந்துச்சு. இப்போ நாம பார்க்க போறது அந்த ஒரு ராத்திரி, ஐடாவோட வாழ்க்கையே தலைகீழா மாத்தின அந்த ஒரு ராத்திரியை பத்தி தான். யோசிச்சு பாருங்க, ஒரு சாயங்கால நேரம் 3 அழகழக ஆளுங்க, ஒரு பிராமணர், ஒரு உயர் ஜாதி இந்து, அப்புறம் ஒரு முஸ்லிம், 3 பேருமே பதட்டத்தோட அவங்க வீட்டு கதவை தட்டுறாங்க. அவங்க முகத்துல இருந்த பயம் அந்த ராத்திரியோட தீவிரத்தை நல்லாவே காட்டுச்சு. அவங்க 3 பேரும் ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் வந்திருந்தாங்க. அவங்க மனைவிங்க 3 பேருமே கடுமையான பிரசவ வலியில துடிச்சிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு உடனடியா ஒரு டாக்டர் உதவி தேவைப்பட்டுச்சு. இப்போ இங்கதான் ஒரு பெரிய சிக்கல் வருது. ஐடாவோட அப்பா ஒரு டாக்டர் தான். ஆனா அந்த காலத்துல இருந்த மத கலாச்சார கட்டுப்பாடுகள்னால ஒரு ஆண் டாக்டர் கிட்ட அவங்க மனைவிங்களை காட்ட முடியாதுன்னு அந்த கணவன்மாருங்க சொல்லிட்டாங்க. ஐடாவில் உதவ முடியும், ஆனா அவங்க ஒரு டாக்டர் இல்ல. வேற வழியே இல்லாம அந்த 3 பேரும் சோகமா திரும்பி போனாங்க. அந்த ஒரே ராத்திரியில அந்த 3 பெண்களுமே இறந்து போயிட்டாங்க. இந்த சம்பவம் ஐடாவோட மனசை சுக்குநூறா உடைச்சது. 3 வெறும் நம்பர் மாதிரி தெரியலாம், ஆனா இந்த 3ங்கிற எண் அந்த காலத்துல சரியான நேரத்துல ஒரு பெண் டாக்டர் இல்லாததால இந்திய பெண்கள் எவ்வளவு பெரிய ஆபத்தை சந்திச்சாங்கிறதுக்கு ஒரு வலிமையான சாட்சி. அந்த சோகமான இரவு, அந்த 3 மரணங்களும் ஐடாவோட மனசுல ஒரு புது சபதத்துக்கான விதையை தூவிடுச்சு. அந்த 3 பெண்களோட மரணம் தான் ஐடாவோட வாழ்க்கைக்கு ஒரு புது அர்த்தத்தையே கொடுத்துச்சு. அவங்க மனசுல ஒரு வைராகியம் பிறந்துச்சு. நான் கண்டிப்பா அமெரிக்காவுக்கு போய் மருத்துவம் படிக்கணும், படிச்சு முடிச்சு இங்க இந்தியாவுக்கு திரும்பி வந்து இந்த மாதிரி கஷ்டப்படுற பெண்களுக்கு உதவணும்னு அவங்க ஒரு சபதமே எடுத்துக்கிட்டாங்க. பாருங்க, அவங்க வாழ்க்கையே எப்படி தலைகிட மாறுச்சுன்னு. இந்தியாவை விட்டு எப்படியாவது தப்பிச்சு போகணும்னு நினைச்ச அதே ஐடா இப்போ இந்தியாவில் இருக்கிற பெண்களுக்கு சேவை செய்யறதுக்காகவே அமெரிக்காவுக்கு படிக்க போனாங்க. அப்படியே டாக்டர் பட்டத்தோட இந்தியாவுக்கு திரும்பவும் வந்தாங்க. ஆனா இப்போ அவங்க முன்னாடி ஒரு பெரிய மலை மாதிரி ஒரு சவால் காத்துட்டு இருந்துச்சு. ஏன்னா அவங்க கிட்ட எதுவுமே இல்ல, எல்லாத்தையும் பூஜ்யத்துல இருந்து தான் தொடங்கணும். ஆமா, நீங்க நம்பினாலும் நம்பாட்டியும் இன்னைக்கு நாம பிரம்மாண்டமா பாக்குற அந்த மருத்துவமனையோட ஆரம்ப புள்ளி இந்த ஒரு சின்ன ரூமோ, இந்த ஒரே ஒரு படுக்கையும் தான். இந்த ஒரு படுக்கையில தான் ஒரு சரித்திரமே ஆரம்பிச்சது. சரி, அந்த ஒரு படுக்கையில ஆரம்பிச்ச பயணம் எப்படி இவ்ளோ பெரிய சாம்ராஜ்யமா வளர்ந்துச்சுன்னு இந்த டைம்லைன்ல பார்க்கலாம். 1900 டாக்டர் ஐடா வெலூருக்கு திரும்புறாங்க. வெறும் 2 வருஷத்துல, அதாவது 1902ல பெண்களுக்காக மட்டுமே ஒரு 40 படுக்கை கொண்ட மருத்துவமனையை துறக்கிறாங்க. அதோட நிக்கல, 1918ல பெண்களுக்காகவே ஒரு மருத்துவ கல்லூரியை நிறுவுறாங்க. இன்னைக்கு அதுதான் உலகமே திரும்பி பார்க்கிற சிஎம்சி வேலூர். ஒவ்வொரு வருஷமும் அவங்களோட உழைப்புக்கும் கனவுக்கும் ஒரு மைல்கல். ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஐடா ஸ்கட்டர் கட்டினது வெறும் செங்கலால ஆன கட்டிடங்களை மட்டும் இல்ல. அவங்க இந்திய பெண்களோட ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட அத்தனை தடைகளையும் உடைச்சு ஒரு புது அத்தியாயத்தை எழுதுனாங்க. இத பாத்தீங்கனாலே புரியும். ஐடா வர்றதுக்கு முன்னாடி நிலைமை எப்படி இருந்துச்சு? தாய்மார்கள் பிரசவத்துல இறக்குறது ரொம்ப அதிகம். பெண் டாக்டருங்கிற ஒரு விஷயமே கிடையாது. பல சமூக கட்டுப்பாடுகள்னால சரியான சிகிச்சையே கிடைக்காது. ஆனா ஐடாவோட மரபு, அவங்க நவீன மருத்துவத்தோட முன்னோடியா இருந்தாங்க. ஆயிரக்கணக்கான பெண் மருத்துவர்களை உருவாக்குனாங்க. உலகத்தரம் வாய்ந்த சிஎம்சி வேலூரை நிறுவனாங்க. ஒரு மனுஷியால எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியுங்கிறதுக்கு இதுவே சாட்சி. அவங்க ஆரம்பிச்ச அந்த பயணம் இன்னைக்கும் நிக்கல. சிஎம்சி வேலூர் இன்னைக்கும் இந்தியாவோட தலைசிறந்த மருத்துவமனைகள்ல ஒன்னா இருக்கு. ஆயிரக்கணக்கான டாக்டர்ஸ், நர்ஸ்களை உருவாக்கிட்டே இருக்கு. ஏன், இந்தியாவோட முதல் ஜனாதிபதி டாக்டர் ராஜேந்திர பிரசாத் மாதிரியான தலைவர்களே இந்த மருத்துவமனையை பாராட்டி இருக்காங்க. இது எல்லாமே அந்த ஒரு பெண்ணோட தொலைநோக்கு பார்வைக்கு கிடைச்ச வெற்றி. சுருக்கமா சொல்லணும்னா அவங்களோட அர்ப்பணிப்பு அபாரமானது. தன்னோட வாழ்க்கையில 50 வருஷத்துக்கும் மேல யோசிச்சு பாருங்க, அரை நூற்றாண்டுக்கு மேல இந்தியாவுக்காகவே உழைச்சிருக்காங்க. இவ்வளோ பெரிய சேவைக்கும் இவ்வளோ பெரிய மாற்றத்துக்கும் காரணம் என்ன தெரியுமா? அந்த ஒரே ஒரு ராத்திரி, அந்த ஒரே ஒரு ராத்திரியில ஏற்பட்ட அந்த ஒரு தீப்பொறி தான்.
சரி, இந்த கேள்வியோட இந்த விவரணையை நாம முடிச்சுக்கலாம். ஐடாவோட கதை நமக்கு என்ன சொல்லுது? ஒரு தனி மனுஷனோட வாழ்க்கையில நடக்கிற ஒரு சின்ன சம்பவம் ஒரு சமுதாயத்தையே மாற்றுற அளவுக்கு சக்தி வாய்ந்ததுன்னு சொல்லுது. இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையோட நோக்கத்தையே மாத்தக்கூடிய அந்த ஒரு நிகழ்வு எதுவா இருக்கும்? அப்படி ஒரு தருணம் வந்தா நாம என்ன செய்வோம்? சிந்திச்சு பாருங்க.